அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியேனுடைய ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிட ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யார் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆவணி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை, திருதியை திதி இரவு 8:53 வரை, பின்னாடி சதுர்த்தி திதி, ரேவதி நட்சத்திரம் 7:42 வரை இரவு, பின்னாடி அசுபதி நட்சத்திரம். இந்த ஃபுல்லாக மரண யோகம் அப்படின்னு பேர். அன்பான நேயர்களை, இன்று எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா எல்லா சங்கடங்களையும் நிவர்த்திக்கூடிய ஒரு நிகழ்வு, அதுக்கு பேர் சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானை என்று வழிபட்டால் எல்லா வினையும் தீரும். அதாவது பௌர்ணமியிலிருந்து 4ஆம் நாள் அந்த நிகழ்வு வரும். சங்கட திருத்தியை திதி, அந்த சங்கடக சதுர்த்தி அன்று இந்த விநாயக பெருமானுடைய வழிபாடு. இன்று நம்ம சாயந்தரம் அந்த விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு நிலவை தரிசனம் பண்ணோம்னா எல்லா சங்கடங்களும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான நாள். எல்லோரும் இன்றைக்கு விநாயக பெருமானை சாயந்தரமாக தரிசனம் பண்ணுங்க, நல்லது நடக்கும். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சூரியன், புதன், கேது சிம்மத்தில் இருக்கு, செவ்வாய் கன்னியில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சந்திரன் மீனத்தில், குரு மிதுனத்தில், சுக்கிரன் கடகத்தில். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு நாள் என்று எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு 11 சனி ராகு இருக்கு, நல்ல அமைப்பு. குரு 3 இருக்காரு, சரியில்லை. ஆனால் சுக்கிரன் 4 இருக்காரு, 2ஆம் அதிபதி நல்லது. 5ஆம் அதிபதி 5ல் இருக்காங்க, அது ஒரு பெரிய சிறப்பு. அன்பான நேயர்களே, மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு சுமாரான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் பலமா இல்லை. யாரு எப்படி இருந்தாலும் குரு பலமா இருக்கணும், அது அவர் பலமா இல்லை. அதனால அது கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு, சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு 4ஆம் அதிபதி பலமா இருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்றாரு. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நேரம் சரியில்லை, பிரச்சனைக்குரிய நேரம். அதனால ஜென்ம குரு இடமாற்றங்களை கொடுப்பார். வீடு மாறலாம், ஊர் மாறலாம், பதவி மாறலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், இப்படிலாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களை, உங்களுக்கு நேரம் நன்றாக இல்லை. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார், எந்த கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால கடகராசி என்பவர்களாக ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவாக பண்ணுங்க, சுப விரயங்களாக பண்ணுங்க. சுப விரயம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல செலவுகள், இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த மாதிரி செலவுகளாக பண்ணுவோம். அன்பான நேயர்களை, உங்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. சிம்ம ராசி என்பவர்களை, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு, ஆனால் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. அது மனைவி கணவனுடைய உடல்நிலை கவனம் தேவை. கன்னி ராசி என்பவர்களை, உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஆக பொதுவாக மிதுன ராசி, கடகராசி, கன்னி ராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு பகவான் சரியில்லை. அதனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்ல பலன் தரும். துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும் அப்படின்னு பேர். துளாராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நாள், நல்ல காரியம்லாம் பண்ணலாம். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும், புதுசாக எதையும் பண்ணாதீங்க, தடைப்படும், விரயமாயிடும். அதனால் இந்த ஒரு 7 மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல அருமையான நாள், அமோகமான நாள். உங்களுக்கு சனி பகவான் ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க,
குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு, நல்லது. அன்பான நேயர்களை, தனுசு ராசி என்பவர்களை, உங்களுக்கு நல்ல காரியம்லாம் நடைபெறும். என்னென்னையா நல்ல காரியம் நடைபெறும் அப்படின்னா, குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, தேர்வில் வெற்றி பெறுவாங்க, மேலே படிப்புக்கு போவாங்க, உத்தியோகத்துக்கு போவாங்க, வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படும், வீடு கட்டலாம். இப்படி எத்தனையோ வகையான நன்மைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நடைபெறும். மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு ஏழையினுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்கள்லாம் நேரம் சரியில்லை. அன்பான மகர ராசி என்பவர்களே ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. அன்பான கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு அமோகமான குரு 5ல் இருக்காரு, இருப்பினும் ஏழையினுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களே உங்களுக்கு நேரம் சரியில்லை, அதனால் பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு. இருந்தாலும் இந்த குரு பகவான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் புரட்டாசி மாதத்தில் அவர் கொஞ்சம் அதிசாரம் பெற்று கடகத்துக்கு போகிறாரு. போயிட்டு மார்கழி கொஞ்சம் 5ஆம் தேதி வரை என்னமோ இருக்காரு, அதில் இருந்துட்டு திருப்பி வர்றாரு. அந்த 2 மாத காலங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் தரும். மீனராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். அன்பான மீனராசி, கும்பராசி, கடகராசி, மகர ராசி என்பவர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. காக்காய்க்கு முடிஞ்சதுன்னா எள்ளு சாதம் பண்ணி காக்காய்க்கு வைங்க, ரொம்ப நல்லது. கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்கள். அன்பான நேயர்களே, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனுடைய நாமம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் தினம் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நம்ம சைவ சமய குறைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்காக அரும் பாடுபட்டு அந்த திருமறையெல்லாம் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. 12 திருமுறைன்னு சொல்கிறாங்க. அத்தனை திருமுறைகளும் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பாராயணம் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு நல்லது செய்யும். இருந்தாலும் இறை வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம், கடவுள் வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கோம், நம்ம கோயில் பெரிய கோயிலுக்கெல்லாம் போக முடியல, அங்கே கோவில் இல்லை. ஒரு அரச மரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அது ராஜா நாங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், தினம் நீங்கள் போய் முடிஞ்சுன்னா அந்த பிள்ளையார் கோயிலை போய் சுத்தம் பண்ணி கூட்டி சாணம் தெளித்து கோலம் போட்டு முடிஞ்சுன்னா விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி ஒரு ஊதுபத்தி ஏறுங்க, ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு கொஞ்சம் புஷ்பம் வாங்கி சாத்துங்க. அரச மரத்தில் இருக்க பிள்ளையாருக்கு நம்மளே விஷயம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு கொஞ்சோண்டு ஏதாவது நைவேத்தியம், ஒரு எண்ணெயை சாத்தி ஒரு பாலை விட்டு அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஆண்கள் செய்யலாம், தப்பே கிடையாது. குழந்தைகள் செய்யலாம், தவறு இல்லை. அதனால் அந்த 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 இறைவனை நாம் அவருடைய சன்னதியை பிரகாசமாக இருக்கிற மாதிரி நம்ம செய்து கொண்டு வந்தமையானால் நம்முடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்கும். அதனால் கோவிலை தேடித்தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் அந்த பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மாதிரி நம்ப முடியாது, மனசாலேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார். அந்த இறைவனை என்ன பண்ணார்னா, அந்த மனசால கோவில் கட்டினவர்கிட்ட தான் வந்துட்டார். அங்கே ராஜா கட்டின கோயிலுக்கு போகல அவர். அங்கே கும்பாபிஷேகம் போய் பார்த்தா சாமியை காணும். எங்கடாருன்னா பூசலார் நாயனார் கும்பாபிஷேகம் பண்ணுறாரு, அங்கே இருக்காரு, போயிட்டாரு. சிவபெருமான் எவ்வளோ பெரிய உயர்ந்த கருத்து பாருங்க. மானசீகமாக நாம் இறைவனை அன்போடு நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு எல்லா இடர்பாடுகளும் நமக்கு களையும். அன்போடு வணங்கணும். அதாவது ஆடம்பரத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ பக்தி செய்யக்கூடாது, அடுத்தவங்களுக்காகவோ பக்தி செய்யக்கூடாது. நம்ம அன்போடு மனசில் ஒருமையோடு நம்ம அந்த இறைவனை நாம் நினைக்கின்ற பொழுது நம்முடைய இடர்பாடுகளை எல்லாம் தீரும், நமக்கு நல்லருள் கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, காசிக்கு போக முடியலையா, தப்பு கிடையாது. ராமேஸ்வரம் போக முடியலையா, தப்பு கிடையாது. உள்ளூரில் இருக்கின்ற இந்த இறைவனை நாம் தினசரி காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, நம்மளால் முடிஞ்ச வரை அந்த இறைவனை போய் வணங்கி, என்ன வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைக்கு இடையிலே காலையிலே சீக்கிரமாக எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அந்த இறைவன் சன்னதியை போய் சுத்தம் பண்ணி ஒரு தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு ஒரு விளக்கு போட்டு, பெண்களெல்லாம் இதெல்லாம் செய்யலாம். இதை பற்றிலாம் நீங்கள் அடுத்தவங்களை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஆனால் அது யாருமே செய்யறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வேலைகள் படுகள் நிறைய இருக்கிறது, ஒரு நேரம் இல்லை, வேலை இருக்கிறது, அது 11 மணிக்கு மேலே தான் படுக்கிற மாதிரி இருக்குது. இப்படிலாம் இருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியல, எழுந்திருந்தோம்னா குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்ல வேண்டியிருக்கு. இருப்பினும் நம்முடைய வேலைகளுக்கு இடையில் நாம் அந்த இறைப்பணி செய்து வந்தமையானால் நிச்சயமாக கடவுள் நமக்கு நல்லது செய்வான். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும்,
நல்ல அறிவோடு இருக்கணும், நல்ல உத்தியோகம் பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அதனுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி முத்துமாதவியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.